My dear friends, this is Dr.PANNIRSELVAM on behalf of Grow Big Consultancy. The video recommends you a sound, a viable and sustainable as well as a profitable business. இந்த பிஸ்னஸில் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா இதில் மினிமம் 1 lakh, மேக்ஸிமம் ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன பிஸ்னஸ்ஸு? இட் இஸ் அ பிஸ்னஸ் ஆன் பேயிங் கெஸ்ட். யார் பேயிங் கெஸ்ட்? The people are getting migrated from state to state, nation to nation or country to country. Your gender, female, male or transgender. இவங்க ஸ்பின்ஸ்டர் இருக்கலாம், பேச்சுலராக இருக்கலாம். அவர்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, they want to have a very decent and safety and secured accommodation. Number 2, hygienic food. Number 3, nowadays we need a very good health checkup periodically. டாக்டர் அட்வைஸ் வேணும். பீரியாடிக்கலாக நம்ம அப்பப்போ ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும். The last one is a language along with the transportation. Move from one place to another place. We should be properly guided and very secured transport from the place where I stay and the place where I reach. ஸோ இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் உடனே உடனே கிடைக்குமா அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் கம்பைண்டாக போட்டு ஒரு கேம்போ சர்வீஸ் போல் வச்சு நீங்கள் அக்காமடேஷன், வெரி குட் அக்காமடேஷன், வெரி குட் குவாலிட்டேட்டிவ் ஹைஜீனிக் ஃபுட்டு அண்ட் வெரி சேஃப்டி ஸ்டே, டாக்டர் ஹெல்த் செக்கப் அண்ட் transport facility using the car which is already available in this paying guest house. இதுதான் டிமாண்டு. இதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ சாட்டிஸ்ஃபை கஸ்டமர்ஸ், யூ வில் ஏர்ன் மோர் அண்ட் மோர் கஸ்டமர்ஸ், ஏர்ன் மோர் அண்ட் மோர் மணி. ஸோ த மினிமம் இன்கம் இஸ் அபவுட் a lakh per month. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீ, இன்வெஸ்ட்மெண்ட்டே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சில பிஸ்னஸ்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த பிஸ்னஸ் கேரியரில், அதாவது பேயிங் கெஸ்ட் பிஸ்னஸில், யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆன் டூரபிள் அசெட்ஸ். வேஸ்ட்டாக போகாது, எல்லாம் அசெட்டாக இருக்கும், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகக்கூடிய பொருளாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூ நீட் அ பில்டிங். அந்த பில்டிங் ஷுட் பி வெல் லொக்கேட்டட் அண்ட் வெல் வென்டிலேட்டட், ஷுட் ஹாவ் அ கார் ஃபெசிலிட்டி, கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, as well as parking two-wheeler facility, and the hygienic as well as the toilet and other facilities should be well constructed and again should be very neat and hygienic. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் கிடைக்கணும். அங்கே நீங்கள் சிங்கிள் பெட்டுக்கு கொடுக்க போகிறீங்க, டபுள் பெட்டுக்கு, ட்ரிபிள் பெட்டுக்கு. ஸோ யூ நீட் மினிமம் 10 rooms. ஸோ யூ டிசைட் whether it is going to be for a single bed, double bed or triple bed. Accordingly, the amount of tariff will also vary. But ensure that the building is good and well located and convenient to people to come and go. So there I think you invest deposit maybe for 3 months or 6 months, and the rent part is also fixed up. So now the building is the first investment. Okay. Building ரெடியான உடனே நெக்ஸ்ட் டிசிஷன் இந்த பேயிங் கெஸ்ட் ஹாஸ்டல் மென் ஃபார் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் டிரான்ஜெண்டர். ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டெம்ப்ட் எடுக்கையில் மேலுக்கு எடுத்துக்கோங்க. மேபி இன் ஃபியூச்சர் யூ கேன் ஹேவ் அ செப்பரேட் ஃபார் ஃபீமேல். அண்ட் இது வரைக்கும் டிரான்ஜெண்டருக்கு நிறைய பேர் அட்டெம்ப்ட் எடுக்கலை. அது நீங்கள் எடுத்தீங்கன்னா தட் வில் பி அட்ராக்டிங் மெனி டிரான்ஜெண்டர்ஸ். ஏன்னா அவங்களே நல்ல வெல் டு டு பீப்புளாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ யார் உங்களை தேடி வர்றாங்கன்னா, ஒன்று ஜாப்பில் இருக்கிறவங்க, செகண்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, தேர்டு டூரிஸ்டாக இருப்பாங்க. சில பேர் அந்த பிளேஸ் விசிட் பண்ண வருவாங்க. நிச்சயமாக ஃபேமிலியாக வர மாட்டாங்க. ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அவங்க செப்பரேட்டாக போயிடுவாங்க. இவங்க பேச்சுலராக ஸ்பென்சராக வருவாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட். சில பேர் தே ப்ரிஃபர் டு கோ ஃபார் சிங்கிள் பெட்டட். சம் பீப்புள் தே வாண்ட் டு ஸ்டே வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மேபி லைக் எ நெய்பர். சில பேர் இஃப் த ஜாப்ஸ் இருக்கிறவங்க இஃப் தேர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் டு ஷேர் அலாங் வித் மேபி 2 or 3 people,
நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ உங்கள்கிட்ட வரக்கூடிய ஆடியன்ஸை ஒரு சர்வே பண்ணி இதில் வந்து இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த இப்போ ஏரியா லொக்கேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், ஒரு டெக்னோக்ராட்டாக இருக்கலாம். அப்போ தே ப்ரிஃபர் only the single bedded. Similarly, the businessman is wealthy, they will also prefer only the single bedroom. So depending upon the requirement, அங்கே வச்சுக்கோங்க. Bedding proper first class, and according to your size of the hall or room, you can plan how many persons can be accommodated. If you have a big halls, even you can go for multiplication of cots. அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணல மெனி பீப்புள் கேன் பி அகாமடேட்டட், அவங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் சீப்பாக முடியும். ஸோ அதனால் வந்து 3 or 4 or sometime you can have sharing for about 5 or 10 people with a very hygienic good conditions. அதையும் பண்ணிக்கலாம் depending on the place which you get it. பட் இந்த ஆப்ஷன்லாம் இருந்தால் தான் people like to come and stay. So now building is ready and gender is also decided and furnishing is also made to rest. Okay, let us move to the next one. இந்த ப்ராஜெக்டோடைய மைல்ஸ்டோனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பில்டிங் அண்டு அகாமடேஷனுக்குரிய ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ஃபெசிலிட்டிஸை பொறுத்த மட்டும் ஏர் கண்டிஷனர் அண்ட் சோஃபா இன் த ஹால் அண்ட் டைனிங் இன் த ஹால் அண்ட் வாஷிங் த கிளாஸ், கீப்பிங் தர் edibles in the refrigerator for the entertainment, to have a TV. Doctors visit periodically, checking their health, and transport. There must be a vehicle available to take them to the different places where all they want to go. And weekly we can organize a kind of tour, either within the city or little away from the city, to create a kind of close relationship among the residents. And a very important thing is, the people will be always be fed up to search for ironing. So ironing cloth facility, washing facility, and sometimes people will arrive from different spots. அவங்க வரதுக்கு முன்னாடி சில சர்டன் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, முடியாமல் இருக்கும், டைமிங் சரியாக வராது, ப்ரொவிஷன்ஸ் வாங்க நினச்சிருப்பாங்க. there are things which they want to get from the supermarket or maybe like edible items. ஸோ அந்த ஐட்டம்ல நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பேஸ்டாக அவங்களுக்கு வந்து கொடுக்கையில் வந்து the people will be very much satisfied. அதோட மட்டும் இல்லை, கஸ்டமருடைய லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் கேன் பி ஈஸிலி ரீடைன் பை யூ. அந்த கஸ்டமர் ரிட்டைன் பண்ணாங்க அப்படின்னா யுவர் க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷன் வில் பி வெரி மச் ஈஸியர். அப்போது வந்து நீங்கள் வந்து யூ கேன் ரன் அவுட் ஆஃப் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், யூ கேன் ரன் மெனி மோர் கைண்ட் ஆஃப் பேயிங் கெஸ்ட் ஹவுசஸ் விச் வில் மேக் யூ க்ரோபதி இன் த வெரி ஷார்ட் பீரியட். பெட்டு சிங்கிளோ, டபுளோ, ட்ரிபிளோ, டார்மிட்ரியோ கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி பெட்டும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றீங்க. ப்ளஸ் air condition is fixed in each room. So this is how it is being decorated in each room. The main hall can be treated as a parlour room, where you can have the facility of sofa for the residents as well as anybody comes from outside to see the people who are staying inside. So this is nothing but a parlour to have the seating facility at the first instance itself. Dining furniture is arranged in the hall for the residents to take their breakfast, lunch and dinner. And if at all if they don't come for lunch, the lunch can be packed. So rest of the food, but morning and night, they sit together and take their food. Depending upon the requirement, dining furniture will be enhanced. More number of table and chairs will be arranged depending upon the need. TV is installed in the hall and dish antenna is also connected. So depending upon their need, language, news or movies or anything can be seen, so that they can pass the time leisurely and entertain their days very happily. Refrigerator facility is given to procure their edible items, so that people can feel comfortable to keep their food which all they required. It would be one of the very convenient for them to keep their product whenever they want to eat. A heavy-duty washing machine is installed to take care of the requirement of washing the clothes of some 20 residents. So anytime the people can load as many as they want, since it's industrial type and heavy-duty type. So people will feel so convenient to wash their clothes either on daily basis or
alternative basis. As far as the comforts, last but not least, the vehicle facilities available to transport the people from one to other place. Depending upon the need, more vehicle will be arranged during picnic or short retreats. So now there is a vehicle to go to the office or maybe like a short visit or go for any business purposes. This vehicle is available for them to take care of their transport convenience. ஸோ இப்போ தான் நீங்கள் எல்லாரும் அவனோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிஸ்னஸ் பிளான். நான் வந்து டூரபிள் அசெட்டுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், எல்லாம் உங்களுடைய அசெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து அசம்ஷன் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 10 ரூம்ஸ் எடுத்துருக்கணும், 20 பீப்புள் அக்காமடேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் நான் கொடுத்துருக்குறேன், சிங்கிள் பெட்ரூம்க்கு என்ன டாரிஃபு, டபுள், ட்ரிபிள் அண்டு டோட்டல். ஸோ இதில் வந்து மினிமம் ரேட்டு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் ஒரு 10-20% குறைச்சி தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் நிறையா கொடுக்குறீங்க, இருந்தாலும் வந்து நான் எடுத்துருக்கிற ரேட் ரொம்ப மினிமம் ரேட்ஸ். இதில் வந்து சிங்கிளுக்கு என்ன ரெண்ட்டு, டபுளுக்கு என்ன ரேட்டு கொடுத்துருக்கேன், ட்ரிபிளுக்கு என்ன ரேட்டு கொடுத்துருக்கேன். ஃபுட்டு வந்து கம்பல்சரியாக மந்த்லி அப்படின்னு பேசிடுங்க. உங்கள் ஃபுட் டேஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஃபுட்டு மந்த்லி எடுத்துக்கிடுவாங்க. ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா எவ்ரிபடி ப்ரிஃபர்ஸ் இட். டாக்டர்ஸ் விசிட்டு நிறைய பேர் பண்ணுறதில்ல. நீங்கள் டாக்டரை வந்து சில ஹாஸ்பிட்டல் டாக்டர் பேசிட்டீங்க அப்படின்னா வீக்லி வைஸ் கூட வந்து அவங்கள செக் பண்ண சொல்லலாம். அதே போல் வந்து அவங்களுக்கு அயனிங் கிளாஸுக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு மேன் அரேஞ்ச் பண்ணலாம். இல்லாட்டி அந்த மேன் வந்து அண்டர் யூர் சூப்பரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். பர்ச்சேஸ்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துடைய ரெவன்யூ வந்து நீங்கள் இதில் வந்து ரொம்ப மினிமமாக 10 ரூம்ஸ் ஃபஸ்ட்டில் ஒரு ட்ரையலில் பேசிஸில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய ரெவன்யூ வந்து ஒரு 3,38,900 rupees கண்டிப்பாக வரும். இது வந்து மினிமம், அது மினிமம், இந்த பேரஸ்ட் மினிமம் தான் எடுத்துருக்கேன். தவிர ஏன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ரூம்லாம் வந்து 15,000 rupees குறைச்சி கிடைக்காது, இவ்வளோ கம்ஃபர்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா. பட் ஸ்டில் ஐ ஹாவ் டேக்கன் டு கன்சிடரேஷன் வெரி மினிமம் வேல்யூ ஸோ தட் யூ வில் நோ தட் இதை விட நான் கொடுத்ததை விட நீங்கள் ப்ராஃபிட் நிறையா ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குட். பட் இதை கூட குறையக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பேர் மினிமம் ரேட்டாக நான் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இட் இஸ் ஆக்சுவலி அவைலபிள் போட் மோர் ஆர் லெஸ். நான் கொஞ்சம் ரேட்டு குறைச்சி போட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் projected revenue as per this business plan is concerned. Okay, you can go through in detail. ரெவன்யூ பார்த்துட்டீங்க. இப்போ வந்து ப்ராஃபிட் எப்போ வரும்? செலவுகளெல்லாம் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் வரும். இந்த எக்ஸ்பெண்டிச்சரை நான் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க கேபிட்டலுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கிறேன், அசட்டுக்கு வந்து டிப்ரிசியேஷன் போட்டிருக்கிறேன், அது பில்டிங் ரெண்ட்டும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன், வேஜஸ் எல்லா ஐட்டமும் போட்டிருக்கிறேன். ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த மட்டும் அந்த கேட்ரிங்கில் உள்ளவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் டிரான்ஸ்போர்ட்டு, என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் டூரு பிக்னிக் கூட்டிகிட்டு போகிறது, டாக்டருடைய விசிட்டிங் ஃபீஸு, அப்புறம் மிஸ்செலினஸ், இதெல்லாம் நீங்கள் பூஸ்ட் பண்ணி போட்டாலுமே உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2,28,500 தான் வருது. பட் நீங்கள் போட்டிருக்கிற ரெவன்யூக்கு நல்ல அருமையான ப்ராஃபிட். இது ப்ராஃபிட் வந்து 1,10,400 rupees வந்துருக்குது. இந்த வெஞ்சர், இந்த ஆக்டிவிட்டியை ஒரு ஃபேமிலி தாராளமாக பண்ண முடியும். இல்லை ஃபேமிலியில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை அவங்க வந்து லிட்ரேட்டாக இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணால் கூட இட் இஸ் எ வெரி வயபிள் அண்ட் மோஸ்ட்லி இட் இஸ் எ உமன் சென்ட்ரிக். உமன் ஏன் சென்ட்ரிக்காக இருக்குன்னா இது பீப்புள் கேன் மேனேஜ் வெரி வெல் பிகாஸ் இட் இஸ் அவங்களுடைய எமோஷ்னல் இதில் உள்ள ஒரு அருமையான ஆக்டிவிட்டி இது. ஸோ அதனால் வந்து தே கேன் பெர்ஃபார்ம், நாட் ஒன்லி பெர்ஃபார்ம், தே கேன் எக்ஸல் தேர் பர்ஃபார்மன்ஸ். அதனால் வந்து இது வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு 20 பீப்புளில் ஒரு 10 ரூம்ஸுக்கே வந்து ஒரு 1,10,000 உங்களுடைய நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. இதே வந்து நீங்கள் ஜெண்டர் வைஸாக வந்து போட்டு மேல் இல்லாமல் ஃபீமேல் அண்டு டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு 3 சென்டர் போட்டு அந்த 3 வந்து திருப்பி போச்சு அப்படின்னாலும் இன்கம். அதே போல் இந்த மாடல் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணாலும் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய எப்போ வரும்னா நீங்கள் பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அப்படின்னு வரையில் அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் 5 lakhs, 10 lakhs, 20 lakhs டிமாண்ட் பண்ண முடியும். ஸோ நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் இட்ஸ் கெயின்ஃபுல் ஆக்டிவிட்டி. அந்த இப்போ நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ண யூ கேன் செல் யுவர் நாலேஜ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தட் இஸ் வை ஐ ஃபீல் ஸோ மச் ப்ளஷர் இன் ஷேரிங் திஸ் viable, sustainable and highly profitable activity. இதில் nobody will fall back, nobody will get into loss, everybody will earn profit.
அந்த ப்ராஃபிட்டை அதிகமாக்குறதுக்கு உங்களை சர்வீஸ் அதிகமாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பேக்கேஜை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி உங்களால் கொடுக்க முடியாது ரூம்ஸ், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் ஆகிடும். த்ரூஅவுட் த இயர் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து யூ ஹேவ் டு எக்ஸ்பேண்ட். உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் மூடு இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் எக்ஸ்பான்ஷன். ஸோ திஸ் இஸ் ஐ சப்மிட்டட் a good proposal for your viable and sustainable growth. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தரும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ கொடுத்துருங்க, கமெண்ட்டு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஐ கேன் ஷேர் அண்ட் மோர் viable videos for doing sustainable business along with the statistical facts and figures, including the addresses where you can contact people for machinery or edible items at affordable prices. So thank you very much. Get your subscription immediately. Thank you very much.